அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. மியூசிக் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நல்லா ரீட் பண்ணீங்களா? ஆமா ஃப்ரெண்ட். ஆனா இந்த ஸ்கூல்ல ஏபிசிடி தப்பா எழுதி வச்சிருக்காங்க. தப்பா எழுதிட்டாவளா? ஏபிசிடி தப்பா எழுதுனது யாருன்னு சொல்லு, போய் அடி கொடுக்கலாம். எங்க எழுதி இருக்குன்னு மட்டும் சொல்லு. இங்க மேல இருக்கலாம், அதுல ஏ ஏ அப்படின்னு இருக்கு பாருங்க. சரி, அது ஸ்கூல் நேம். இசைன்னு எழுதும்போது ஒரு ஏ வரல, அந்த ஏ இதுல இருக்கு. அப்படியா? ஆமா, ஏபிசிடி தப்பா எழுதிருக்காவன்னு சொன்னல, எங்கன்னு சொல்லி பார்க்கலாம். புள்ளி வச்சிருக்காவ. எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த ஏபிசிடில புள்ளி எல்லாம் வராது. அப்படியா? ஆமா, இது யாருக்கு துப்பட்டா கையில தூக்கி வச்சிருக்கா? ஸ்டைல் போட்டு தான் வேற துணி போட்டு தரேனா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு கையில இப்படி தந்து விட்டுட்டாவ எங்க அம்மா. அப்படியா? அம்மா, நீங்க ஏன் இன்னைக்கு இந்த துணி போட்டிருக்கீங்க? அதுவா, இன்னைக்கு உன் பிக் ஃப்ரெண்ட் சீக்கிரம் வீட்டுக்கு போயிருவானா, அதான் கொஞ்ச நேரம் தானே. ஓ, உங்களுக்கு லீவ் கொடுக்க போறாங்களா? எனக்கெல்லாம் யாரும் லீவு கொடுக்க வேண்டாம். எனக்கு லீவுன்னா நானே எடுத்துக்கலாம். அப்படியா? ஆனா எங்க அம்மாக்கெல்லாம் அப்படி இல்ல. ஏன்? எங்க அம்மா ஸ்கூல். உங்க அம்மா ஸ்கூல்? எங்க அம்மா ஒரு இடத்துக்கு வேலைக்கு போவாங்களா, அங்க வில்லையும் லீவே கொடுக்க மாட்டான். வில்லனா? சரி, உள்ள போமா. நீ ஏந்தா? யார் திட்டுவா? என் ஃப்ரெண்டு யாராவது திட்ட முடியுமா? இன்னைக்கு தர்ஷனோட அம்மா அப்பா வேற வருவாங்க. நான் எப்படி அவங்கள்ட்ட பேசி புரிய வைக்க போறேனே தெரியல. தன்வியோட ஸ்டடீஸா முக்கியம், தர்ஷனோட ஸ்டடீஸா முக்கியம். ரெண்டுமே அஃபெக்ட் ஆகாத மாதிரி பேசணும். இசை வேற யாரையோ ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த ஃப்ரெண்டு யாரா இருக்கும்? அதுவும் ஏதோ பெரிய ஆள் தான். கார்ல எல்லாம் ஏறி போனாங்களே, முதல்ல அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு குழந்தைகிட்ட குழந்தை மாதிரியே இறங்கி இவ்வளவு பேசுறவனா யாரா இருப்பாங்க? யாரா இருந்தாலும் இன்னைக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அவங்களால இசைக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா யாரையுமே இந்த காலத்துல நம்ப கூடாது. ஸ்கூல் கேம்பஸ்குள்ளாடி தேவையில்லாத யாருமே வர முடியாது. இருந்தாலும் யார் அவங்கன்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும். தூங்கும் போது இவ பிக் ஃப்ரெண்டுன்னு எதுக்குள்ளாரணும்? சரி, மொதல் அக்கௌண்ட் புக் கேட்டாங்க எல்லாம், அதை ஸ்கேன் பண்ண கொடுத்துட்டு வருவோம். ஸ்கேன் பண்ணிட்டீங்களா மேம்? என்ன இன்னைக்கு ஒரே பதட்டமா இருக்கீங்க? என்னன்னு தெரியல மேம். வெள்ளிக்கிழமை மட்டும்தான் இசையை ஸ்கூலுக்கு கூட்டு வந்தேன். வந்ததுல இருந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காங்க, அதுவும் பெரிய ஃப்ரெண்டு அப்படின்னு அவ பாட்டுக்கு அவங்கள பத்தி பேசிட்டே இருக்கா. அதான் அது யாரு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஏதாவது கூட அட்மிஷன் போட்டிருக்க பிள்ளைங்களா இருக்கும். இல்ல மேம், கார்ல இவளுக்கு பை சொல்லிட்டு போறத நானே பார்த்தேன். அப்ப பெரியவங்க தானே. பயப்படாதுங்க, நான் இத்தனை வருஷமா இங்க இருக்கேன். ஸ்கூல் கேம்பஸ்ல தேவையில்லாம யாரும் வர முடியாது. ஏதாவது நம்ம ஸ்கூல்ல வேலை பாக்குறவங்களா தான் இருக்கும். ஆயா வேலை பாக்குறாங்களா, அவங்க யாராவதா கூட இருக்கலாம். ஏன் சொல்றேன்னா, சின்ன பிள்ளைகள் எல்லாவது பார்த்தா அவங்க நல்ல பாசமா கொஞ்சம் பேசுவாங்க. ஆனா கார்ல ஏறி போறத நானே பார்த்தனே. தேவையில்லாம இசை யாரு கூடாலையும் மாட்டிட கூடாதுல. ஐயே, ஸ்கூல் கேம்பஸ்குள்ளாடி பிள்ளைக்கு எப்பவுமே பாதுகாப்பு தான் இருக்கும். இல்ல மேம், ஒண்ணுமே சொன்னேன்ல, அவ அப்பா ஃபேமிலியில இருக்கவங்களுக்கு இசையை பத்தி தெரிஞ்சதுன்னா அவ உயிருக்கே ஆபத்தா இருக்கும். அவ்வளவு பெரிய ஆளுங்களா? பொம்பளை பிள்ளை பிறந்தாலே அப்பாங்களுக்கு தான் சந்தோஷம். அப்படி இருக்கும்போது எப்படி இசையோட அப்பாக்கு இசையை கொல்றதுக்கெல்லாம் மனசு வரும்? சில இடத்துல பாதுகாப்பா தான் இருக்கும். ஆனா பாதுகாக்கிறவங்களுக்கு சுத்தி இருக்கவங்களை பத்தி தெரியாதுல்ல. புரியல? இல்ல, எனக்கு எப்படியாவது அது யாருன்னு தெரிஞ்சே ஆகணும். ஸ்கேன் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன். இசை இவன் கூட வரா? அப்பனா இசை சொன்ன அந்த ஃப்ரெண்ட் இவனா? என்ன ஃப்ரெண்ட்? எப்படி நம்ம இங்க வந்துட்டோம் பாத்தீங்களா? யாருமே உங்களை திட்ட மாட்டாங்க. இவ்வளவுக்கு தான் பயந்துட்டே இருந்தீங்க பாத்தீங்களா? இதுக்கு மட்டும் குறைச்சல் இல்ல. பாத்தீங்களா, என் கூடல இருக்கும்போது யாரும் கேள்வி கேட்க முடியாதுல்ல. ஒரே ஒருத்தங்க கேட்பாங்க. யாரு? எங்க அம்மா. பரவே வேற ஸ்கூல்ல கொண்டு சேர்த்து விட்டுருவாங்க. இந்த விக்கியோட ஃப்ரெண்டை என்கிட்ட இருந்து பிரிச்சு வேற ஸ்கூல்ல சேர்த்துற முடியுமா? ஸ்கூல் மரத்திலேயே கட்டி போட்டு அடிச்சிட மாட்டேன். அந்த ஆள் கூட நீ செய்யாததே தப்பு. இதுல என்ன வெள்ளி ரேஞ்சுக்கு பேசி வச்சிருக்க? அச்சச்சோ, எங்க அம்மா பாவம். எங்க அம்மா நல்லா இருந்தா தானே
அப்படியா? ஆமா, ஏன்னா எங்க அம்மா தானே என்னை பாத்துக்கிட்டாங்க. என்ன சார், புது ஃப்ரெண்ட் எல்லாம் ரொம்ப சின்னவங்களா கிடைச்சிருக்காங்க. ஆமா அமிர்தா, என்னன்னு தெரியல, இந்த குழந்தைய பார்க்கும்போது மட்டும் ரொம்ப பழகுன மாதிரி தெரியுது. ஏற்கனவே நாங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தெரியுது. ஏதோ முன் ஜென்மத்துல ரொம்ப பழகி அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரலாம். அப்படி ஓ, அப்படி எல்லாம் வருதா? என்ன மியூசிக் உங்களுக்கு அப்படி இருக்கா? முன் ஜென்மனா என்ன? 10 நிமிஷம் தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா போதுமா? கேட்க கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லு. முன் ஜென்மமா? அது பெரியவங்க ஒரு பேச்சு வாக்குல சொல்றது. ஓ, அப்ப நானும் பெரிய பிளானதுக்கு பிறகு பேச்சு வாக்குல சொல்லேன். ஆமா அமிர்தா, ஏதோ செக்ல சைன் பண்ணணும்னு அவசரமா கூப்பிட்டீங்க எல்லாம். சார், வீட்டுக்கு கிளம்பிட்டு இருந்தீங்களோ? இல்ல கேண்டீன் வரைக்கும் போயிருந்தேன். இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? கேட்டா அதுக்கு வினையை நடத்துவான். இருந்தாலையும் போட்டோம். சார், ஃபைல்லாம் உங்க டேபிள்ல வச்சிருக்கேன். நிறைய சைன் பண்ண வேண்டியதா இருக்கு. பிரின்சிபல் மேம் வேற இன்னைக்கு லீவு. சோ எல்லா ஃபைலும் நீங்க தான் சைன் பண்ணணும். ஓகே, அதான் வந்துட்டோம்ல. இவ யார்கிட்டயும் ஒழுங்கா போக மாட்டா. என்ன உங்கள்கிட்ட மட்டும் இவ்வளவு ஒட்டிட்டா? தெரியலையே, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு. சரி, தர்ஷனோட அம்மா அப்பா வந்தாங்களா? இல்லையே சார், தமிழ் மேம் வேற அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அந்த பையனுக்கு டிசி ரெடி பண்ணிருங்க. டிசியா? இவன் அரைக்கு இருக்கனா? படிக்க பையனுக்கு எடுத்தும் கௌதம் டிசி கொடுக்க பாக்கா. நான் இன்னும் பேசவே இல்ல, அதுக்குள்ளாடி அவனே ஒரு முடிவுக்கு வந்துட்டான். என்ன சார், டிசியா? ஆமா, அவனுக்கு தானே டிசி ரெடி பண்ண சொன்னேன். என்னமோ உங்களுக்கு தெரிஞ்சவங்கள மாதிரி ஃபீல் பண்றீங்க. இல்ல சார், அவன் வேற ரொம்ப படிக்க பையன். அது மட்டும் இல்லாம தமிழ் மேம் வர சொல்லிருக்காங்க. அவங்க இன்னைக்கு ஒரு தடவை பேசினதுக்கு பிறகு. யார் வேணா எப்படி வேணா பேசட்டு, ஆனா இன்னும் டிசி கொடுக்கறது நிச்சயம். ஹலோ சார், உங்க இஷ்டத்துக்கெல்லாம் டிசி கொடுக்க முடியாது. ஏன் இஷ்டத்துக்கு டிசி கொடுக்க முடியாதுன்னா வேற பின்ன உங்க இஷ்டத்துக்கா கொடுக்கணும்? அத நான் பேசுறது கூப்பிட்டுருக்கலாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்து ஒரு முடிவெடுங்க. தேவையில்லாத விஷயத்துக்கு அவசரப்படியது. டிசி ரெடி பண்ணி வைங்க, பேசுறத பார்த்துட்டு அது பிறகு கொடுத்துடலாம். சரிங்க சார். மேம், அக்கௌண்ட் புக்கு கொஞ்சம் தரீங்களா? அது ஒரு நிமிஷம் மேம், தரேன். கண்மணியே, வழியில பூத்த சாமந்தி நீயே, விழியில சேர்த்த பூங்கொத்து நீயே, அடியே அடியே பூங்கொடியே, கவலை மறக்கும் தாமடியே. சார், இந்த கமிஷனர் கால் பண்ணியிருந்தாரு. எதுக்கு? எதுக்குன்னு தெரியல, ஆனா உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னாரு. போன்லயா நேர்லயா? உங்க போன் நம்பர் தான் கேட்டாரு. கொடுத்தீங்களா? இல்ல, உங்கள்கிட்ட கேட்காம கொடுக்க கூடாதுல்ல. பரவாயில்ல, கொடுங்க. தமிழ் மேம், இவளை கொஞ்சம் பிடிங்க, நான் இப்போ எல்லாம் சைன் பண்ணிட்டு வரேன். கொடுங்க. இல்ல வேண்டாம். அமிர்தா, நீங்க இவ்வளவு வச்சுக்கோங்க, நான் இப்ப வரேன். அப்பனா முத எதுக்கு கேட்கணும்? அறிவு கட்டவன். என்ன கீழே இறக்கி விடுங்க அங்கிள், நான் இதுல இருக்கேன். எங்க இசைன்னா இசைதான். யார இப்படி பாத்துட்டு இருக்க? இறக்கி விடுங்க. என்ன, எங்க இசைக்கு ஸ்கூல் பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? அப்பனா நாளைக்கு வந்துட்டியா? அடுத்த வாரம் ஓபன் ஆகல, அப்ப கூட்டி வருவாங்க. ஏன்? நானா குழந்தை என்கிட்ட தாங்கன்னு கேட்டேன். என்னமோ நானா என்கிட்ட குழந்தை தாங்க தாங்கன்னு இழுத்து கேட்டது மாதிரி. ஆமா, எனக்கு வேலை இருந்தா அதான் உன்கிட்ட தரலான்னு பார்த்தேன். அதுக்கு அப்புறம் தான் என் மண்டையில ஒண்ணு தோணுச்சு, அதான் அமிர்தா கிட்ட தூக்க சொன்னேன். இப்ப அதுல என்ன இருக்கு? அத கேட்டேன், அந்த மண்டைக்குள்ள உதிச்சதுதான் என்னன்னு. சொன்னா சொல்லிட்டேன்னு சொல்லுவேன், எனக்கு எதுக்கு வம்பு? பரவாயில்ல, ஏற்கனவே நிறைய சொல்லிட்டீங்கல்ல, அதுல ஒண்ணா இதையும் ஆட் பண்றேன். உனக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னா எனக்கு என்ன பிரச்சனை? வயத்துக்குள்ளாடி இருந்த குழந்தையே பத்திரமா பாத்துக்க தெரியாதவா இந்த குழந்தைய பாத்துக்க போற? போதுமா? இததான் யோசிச்சு உங்கள்ட்ட தரல குழந்தைய. எதுக்கு இப்ப இப்படி மறைச்சிட்டு நிக்க? ஏன் மூஞ்சி நான் என்ன வேணா பண்ணுவேன், உங்களுக்கு என்ன? ஒரு 10 நிமிஷம் குழந்தைய தூக்கி வச்சிருக்கிறதுல மட்டும் நல்லவங்களா ஆயிட முடியாது. 10 மாசம் கஷ்டப்பட்டு பெத்து தனியா குழந்தைய வளர்க்கறவதான் தாய். சரிதான், இத பத்தி எல்லாம் நீ பேசக்கூடாதுல்ல. நீ ஏன் பேசுற? நீங்க பேச வைக்கிறீங்க, நான் பேசுறேன். ஏதோ உங்கள்ட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறதுனால எங்க உரிமையை பேசக்கூடாதுனால இல்ல இல்ல. பேசலாம், ஆனா சில விஷயத்தை பத்தி உங்களுக்கு பேசுறதுக்கு தகுதி இல்ல இல்ல. எனக்கு ஒரு எக்ஸ் ஒய்ஃப் உண்டு. எங்க டிக்ஷனரியில முறைச்சுக்கிட்டே நின்னா வேற அர்த்தம். சிறு பொழுது பிரிந்ததற்கே பல பொழுது கதறிவிட்டார். ஜென்மங்களாய் பெண் துயரம் அறிவாயோ நீ. முடிஞ்சு போனாதான், யாராலையும் முடிச்சு போட முடியாது. நானும் யாருக்கிட்டாலையும் முடிச்சு போடுறது கேட்கலையே. ஆமா, இசை ஒரு நிமிஷம் இந்த ஆண்டிட்ட நின்னுக்கா. அம்மா இப்ப வரேன். சரிங்கம்மா. நாம நினைச்ச மாதிரி விக்னேஷ் சாருக்கும் தமிழ் மேமுக்கு நடுவில் ஏதோ இருக்கு.
பேசும்போதெல்லாம் மாறி மாறி ஏதோ ஜாட பேசிக்கிறாங்க. எதுக்கு எனக்கே கேட்காத மாதிரி மெதுவா பேசணும்? இசையோட விஷயத்துல தமிழ் மேம் எதுக்கு இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்காங்க? குழந்தையோட விஷயத்துல முதல்ல அவ்வளவு பயந்தாவ. ஆனா சார் கிட்ட குழந்தை இருக்கத பார்த்த உடனே ஏதோ ரொம்ப பாதுகாப்பான இடத்துல குழந்தை இருக்க மாதிரி அவங்க கண்ணே பேசிச்சே. 2 பேருக்குமே ஆகாது. இது ஏன் குழந்தைன்னு பிடிச்சி இழுத்துருக்கலாம்ல. கண்டுபிடிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் வினித். தேங்க்ஸ் தான். எதுக்கு? உங்களாலதான் என் விருப்பப்படி இந்த கல்யாணம் நடக்குது. புரியல. உங்க விருப்பப்படினா? நான் தானே சர்ச்சில் வச்சு மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். நீங்க மட்டும் டாடி கிட்ட நான் சொல்லுது அந்த மாதிரி பேசிருந்தீங்கன்னா கண்டிப்பா என் ஆசைப்படி தான் கல்யாணம் நடக்கும். ஆனா டாடி உங்களையும் என்னையும் வெறுத்திருப்பாங்க இல்ல? இப்போ உங்க வீட்டை நினைச்சா எனக்கு கஷ்டமா தான் இருக்கு அஞ்சு. எல்லாரையும் எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்கன்னே தெரியல. பேசுறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. யார் வாயை மூட முடியாது. நான் கூட நீங்க பேச ஆரம்பிச்ச உடனே போச்சு போச்சு எல்லாம் முடிஞ்சுன்னு நினைச்சேன். ஆனா நீங்க டாடியே கவுத்துட்டீங்கல்ல. நான் சொல்லி தந்ததுல ஒரு வார்த்தை கூட நீங்க சொல்லல. ஆனா ஒண்ணு, தமிழக்காக கல்யாணத்தை தள்ளி போட்டீங்கல்ல, அது எனக்கு ரொம்ப ஹாப்பி. கல்யாணம் இப்ப வேண்டாம் அப்படின்னு சொன்னதை ஷாக் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் உங்க ரீசனை கேட்டதுக்கு அப்புறம் தான் மனசு கொஞ்சம் நிம்மதியாச்சு. நீங்க வேணா பாருங்க, சீக்கிரமா தமிழக்கா அவங்க ஹஸ்பண்ட் கூட சேருவாங்க. பிரியா சிஸ்டர் போன் பண்ணி சொன்னாங்களா இல்ல உங்க டாடி சொன்னாங்களா? இதெல்லாம் லைவா பாத்துட்டு இருந்தேன். லைவாவா? ஆமா, பிரியா வீடியோ கால் பண்ணி அங்க என்ன நடக்குதுன்னு காட்டி தந்துட்டு தான் இருந்தா. ஓ, அதானே பார்த்தேன். தேவையில்லாம போனை கையில வச்சிருக்க மாட்டாங்க சிஸ்டர். எதுக்கு இப்படி போனை கையிலே தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு நினைச்சேன். அதான் நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. தமிழ் அக்காக்கு என்னதான் பிரச்சனையா இருக்கும்? ஒரு வார்த்தை கூட உங்கள்ட்ட ஷேர் பண்ணதே இல்லையா? இசைட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னா இசைக்குமே எதுவுமே தெரியல. அப்பா இருக்காங்கன்னு மட்டும் அவளுக்கு தெரியுது. ஆனா எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்க அதெல்லாம் தெரியல. அப்படி என்னதான் நடந்திருக்கான்? இவ்வளவு மறைக்காங்கண்ணா? அதாம்மா எனக்கும் தெரியல. நானும் அவள்கிட்ட மறுபடியும் எதை பத்தியுமே கேட்கல. கேட்டேன்னா மறுபடியும் சொல்லாம கொள்ளாம ஆசிரமத்தை விட்டே போயிருவாளோ அப்படின்னு. ஆனா இருந்த இடத்துல நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கான்னு மட்டும் இசை மூலமா தெரியுது. புரியல. இதுக்கு முன்னாடி இருந்த இடத்துல ஒரு ஸ்கூல்ல வேலை பார்த்துட்டு இருந்திருக்கா. குழந்தைய வச்சுட்டு ஒரு ஆம்பளை துணை இல்லாம தனியா இருக்கும்போது எவ்வளவு பிரச்சனை வரும். நைட் டைம்ல எல்லாம் கதவை தட்டி நல்லா பிரச்சனை பண்ணுவானுங்க போல. இப்ப கூட அவ இங்க வரணும்னு நினைச்சு வந்தது இல்ல. அப்போ பாதுகாப்புக்காண்டி தான் ஆசிரமத்துக்கு வந்திருக்கா. ஏதோ ஒண்ணுக்காக வந்திருக்காங்க இல்ல. என்ன புதுசா இருக்கு? தேங்க்ஸ். எதுக்கு தெரியல, தேங்க்ஸ் சொல்லணும் போல இருந்து. இதெல்லாம் போங்காட்டம். என்னமோ தொடங்குனீங்கல்ல, அத முடிங்க. இது வரைக்கும் உங்க லவ்வுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்ததே இல்ல. பரவாயில்ல, நீ வா போனே பேசுங்க. நான் எதுவும் தப்பா நினைக்க மாட்டேன். சரி, இது வரைக்கும் நான் உனக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்ததே இல்ல. என்னமா சொல்ல போனா எப்பெல்லாம் பேச வந்தாலும் நான் அவாய்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன். அதுக்காக மனசுல உன் மேல பாசம் இல்லைன்னெல்லாம் இல்ல. சில விஷயங்களை என்னால வெளிக்காட்ட தெரியாது, அவ்வளவுதானே தவிர வேற எதுவுமே இல்ல. சரி, இப்ப இதெல்லாம் எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, முதலையே உங்க வீட்டுல சம்மதம் சொன்ன உடனே நீ எதிர்பார்த்ததை நான் உனக்கு கொடுத்துருக்கணும். தமிழ் கூட என்கிட்ட சொன்னான், இவ்வளவு உன்னை தேடி வரவங்களுக்கு நீ எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம இருக்க அப்படின்னு. நான் ஒழுங்கா உனக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருந்தா இன்னைக்கு தேவையில்லாம இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. உன் டேடி கிட்ட நீ எதிர்த்து பேசிருக்க மாட்டேல்ல. என் அன்பு உனக்கு கிடைக்கணும் தானே நீ இவ்வளவு கஷ்டப்பட்ட. இனிமே நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுங்கிறதுக்காக நீ எதுவுமே பண்ண தேவையில்லை. நானே என்ன மாத்திப்பேன். உங்களுக்கு என்ன பிடிக்கணும் எனக்கு தெரியும் வினித். ஆனா உங்களுக்கு ஒரு குற்றம் உணர்ச்சி எல்லாமே இருக்காவா? எனக்காக கஷ்டப்படணுமா அப்படின்னு உங்க அப்பாட்ட சொல்லி சஞ்சய் வீட்டுல பேசுறதுக்கு என்னைக்கு சொன்னீங்களோ, உங்க மனசுல நான் ஏதோ ஒரு ஓரத்துல இருந்ததுனால தானே நீங்க அப்படி சொல்லிருப்பீங்க. என்ன ஓ இன்னும் 100 ஆண்டு நம்ம ஆயுள்வேணும். கைரேக எல்லாம் தேஞ்சும் நம்ம ஆசை வாழும். ஓ அன்பு ஏனும் பானோ என் உசிர் வர வேணும். ஓ மூச்சு காத்தில் நான் மூழ்கி மாய்ந்திட வேணும். கண்கள் 4 பார்த்தும் பார்வை ஒன்றே வேணும். காலத்துக்கோ நீ வேணும். சாரி. போன் ரொம்ப நேரமா சத்தம் போட்டுட்டு இருக்கு. ஹலோ, என்ன மச்சான்? ஹாஸ்பிட்டல் பார்க்கா மாறிட்டு வருது போல. பார்க்கா மாறுதான்? ஆமா, வேற இன்னமும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தாலும் அப்படியே உன் தோல்ல படுத்திருப்பாவே இல்ல. ஹலோ ஹலோ, நீங்க பண்ண அக்கப்போர்ல 20% கூட நாங்க பண்ணல. அதானே, ஹாஸ்பிட்டல் டைனிங் டேபிள மாத்திர வந்தான்ல நீ. எல்லோல சுவாத்த போட்டு என்னைய விரட்டி விட்டுட்டு பாட்டை போட்டுலாம் அள்ளி தந்தாவ உனக்கு. மறக்குமால இதெல்லாம். சரி விடு. நீ என்னம்மா காலேஜுக்கு போகாம இங்க சுத்திட்டு கிடக்க? நேத்துக்கு உங்க தான் காலேஜ் போல. நான் எதுனா கேட்டனா? நாங்க விருந்துக்கு வந்திருக்கண்டே. அது மட்டும் இல்லாம எங்களுக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. அப்ப நாங்க நியூ கப்பிள்ஸ் தானே. நடிக்காதல. நீ எல்லாம் 80 வயசு ஆனாலும் இதே டைலாக்க தான் விடுவ. பாவம் உன்ட்ட இருந்து என் தங்கச்சி தான் கஷ்டப்படியா? எதுப்பா உன் தங்கச்சி கஷ்டப்படாலாம்? புடிச்சு தள்ளி விட்டுருக்கு காலேஜுக்கு. ஆமா, எங்க நின்னு பாத்துட்டு நிக்கீங்களா? மேல பாருக்கோம்ப சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்க. மேல பாத்தியா? எங்கலாம்? இங்க பாரு, கீழே சாடி விழுந்துறாதல. ஏஹே, அதெல்லாம் பில்டிங் ஸ்ட்ராங் தான். சரி, பேசி முடிச்சிட்டு மேல வா. என்ன காலேஜ் போறியா கொண்டு விடேன். இன்னைக்கெல்லாம் போகல. நீ என்ன வகை அது காலேஜ்? எத்தனை நாள் கட்டடிச்சிட்டு கிடக்க? ஒரு நாளும் கேட்க மாட்டாவலாம். கேட்க மாட்டாவலாம். நாங்க கிளாஸ்ல இல்லாட்டாலும் எங்க போனாலும் தேட
மாட்டாவ. ஐயே. சும்மாதான் பேக் தூக்கிட்டு காலேஜுக்கு போறது. ஆஹா. நிஜமா தாங்க சொல்லேன். பசங்க எல்லாம் அங்க இங்கன்னு சுத்திட்டு கிடப்பானுவா. பிரியாக்கு நான் ஃப்ரெண்டு, எனக்கு பிரியா ஃப்ரெண்டு. நாங்க பாதி நேரம் தூங்குறது, பாதி நேரம் லைப்ரரி, பிறகு லேப், அப்படி இப்படின்னு நேரம் போயிடும். அப்பனா கிளாஸ் எல்லாம் எடுக்க மாட்டாங்களா? தேவையில்லாமலாம் ஃபீஸ் கட்டுறது. நம்ம கனி எல்லாம் இருக்காளா, அவெல்லாம் என்னைக்காவது லீவ் போட்டு பாத்திருக்கீங்களா? இல்ல, அந்த பிள்ளை டெய்லி காலேஜுக்கு போவோம். அது பிள்ளை. ஆமா பிள்ளை. அவளுக்கெல்லாம் 2 நாள் போட்டாலும் வீட்டுக்கே மெசேஜ் வந்துடும். ஏன் அப்படி? ஏன்னா அவ இப்பதான் யூஜி. எம்மிக்கும் அப்படிதான். ரொம்ப கண்டு காட்டாலாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் இருப்பாங்க. எங்களெல்லாம் கால் போன போக்கல எந்தாலையும் போயிட்டு வந்து சேருங்கன்னு விட்டுருவாவ. அதான் ஆள் அடிக்கடி கட்டடிக்குது. ஆளு கட்டடிக்குது. ஆள் எங்கேயாவது வெளியே கூட்டு போக மாட்டேங்குதுல. என்ன வெளியே கூட்டு போகணுமா? மக்கு மக்கு இதெல்லாம் நான் கேட்டுதான் கூட்டு போவீங்களா? அப்படின்னா அடுத்த லீவ் போடும்போது போயிடலாம். ஆனா ஒண்ணு, வீட்டுல உண்மையை சொல்லிட்டு தான் வரணும். அப்படின்னா தான் கூட்டு போவேன். அதுக்கு என்ன, சிறப்பாவே பண்ணிடலாம். சரி, முதலாளி வர மேல நின்னு பாத்துக்கிட்டு நிக்கான். வீட்டுல கொண்டு வரட்டா ஒண்ணு? பாசம் பொத்துட்டு தான் வருது. அதெல்லாம் வேண்டாம், நான் ஸ்கூட்டில தான் வந்தேன். சரி, அப்ப கிளம்பு. இவன் தேவையில்லாம என்ன கூப்பிட மாட்டான். எதுனா முக்கியமான வேலையா இருக்கும். ஓகே. வீட்டுல கிடக்கி வேலையெல்லாம் விட்டுட்டு பைப்பு முட்டெல்லாம் வந்து காவலி கிடந்தா தண்ணியே திறந்து விடானுவா. டேங்க் ஃபுல்லா தண்ணி கிடக்கும். திறந்து விடானா பத்தியா? எல்லோல மழை பெஞ்சி ஒரு நாள் ஒரு காட்டு காட்டுச்சு. அதுக்கு அடுத்தது சுட்டு எரிக்குது. ஈ முச்சு, ஏன் தண்ணி வரதுக்கு இப்படி ஓடி வா சத்தப்பட்டு ஊரே கூட்டி உட்கார வச்சிருக்கா. எலுக்கன காத்து வந்ததோட சரி, ஒரு சொட்டு தண்ணி வர மாட்டேங்குது. எப்பவும் தண்ணி வரதுக்கு முந்தி மொத காத்து வரம்ல. எப்படி அரை மணிக்கூருக்குள்ளாடியாவது தண்ணி திறந்து விட்டுருவாங்க. தண்ணி திறந்து விடறதுக்கு மணிக்கண்டை போனதை நான் என் கண்ணால பார்த்தேன். தண்ணி பிரச்சனை என்னைக்குதான் ஒரு முடிவுக்கு வருமோ? ஏக்கா சொல்லுவா, இந்த வாய்க்கால தண்ணி எல்லாம் வத்தியாச்சுலாம், ஊத்து தோண்டினாவளோ என்னமோ, அதை ஏமா கேட்க? ஊத்த தோண்டி போட்டிருக்கானுங்க. சுத்தி கல்லு வச்சு அடைக்கலாமா? அதுவும் இல்லாம சும்மா மணலா விட்டுருக்காவ. ஐயே, ஒரு பக்கத்துல இருந்து குவாரும்போது இன்னொரு பக்கத்துல கலங்கிக்கிட்டுலாம் வரான். குடிக்க தண்ணிக்கு இந்த பக்கத்துல தோண்டுவாவெல்லாம், அது தோண்டி இருக்காவளோ என்னமோ. எல்லாம் அவன் போக்குல எந்தாலே சேர்த்துட்டு போறானுவ. 4 ஊர்ல உள்ளவெல்லாம் கலவர கணத்துல தண்ணியை இழுத்து இழுத்து தண்ணி தீந்து போச்சு. பாருதான் உங்களுக்கு தெரியுது. எங்க வீட்டுக்காரருக்கு இந்த கிணத்து தண்ணி குடிச்சாதான் தண்ணி தாகம் தீரான். தண்ணி தீந்த பிறகு ஏதாவது குளத்து தண்ணி குவாரி கொடு. சின்ன பொண்ணு சொல்லுங்கக்கா. அன்னைக்கு அக்கா வீட்டுல உள்ளவையெல்லாம் வர ஞாயிற்றுக்கிழமை டூருக்கு போறாவ போல. இக்க டூரா? ஆமா, நாலுமடி டூருக்கு போறாவன்னு நினைக்கேன். நம்ம சாரா வீட்டுக்காரரு பிறகு எல்லாரும் வீட்டுல தானே நிக்காவ. அதான் வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் போட்டிருப்பாவ போல. வீட்டுல உள்ளவையிலே போயிட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சிருக்காவ. அது பிறகு நம்ம எல்லாரும் சேர்ந்து போனா கொஞ்சம் ஜாலியா இருக்கலாம். அதான் என்னைய கூப்பிட்டா நேத்தைக்கு. என்ன நீங்க எல்லாம் வரீங்களா? எனக்கு டூருக்கு யாராவது வரமாட்டேன்னு சொல்லுவோமா? நான் எல்லாம் முந்தின நாளே வண்டிக்குள்ளாடி ஏறி கிடந்துருவேன். ஏன் வண்டி எவனாவது தூக்கிட்டு போயிருவானா? முந்தின நாளை இடம் பிடிக்கணும், அப்பதானே ஜன்னல் சீட்டு கிடைக்கும். 7 கழுத வயசாயாச்சு, மண்ணுல போவதுக்கு காலம் ஆயிட்டு இருக்கு. ஜன்னல் சீட்டுக்கு ஆசைப்பட்ட மூஞ்சி பாரு. இல்லவ டூருக்கு ஸ்பெஷலே ஜன்னல் சீட் தான். 7ஆம் கிளாஸ் படிச்ச எனக்கே தெரியுது. காலேஜ் கீழேஜ் எல்லாம் படிச்ச உனக்கு தெரியாதா? வாயை திறந்தால்வல்னா போதும். இந்த கிப்பி எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. மொத தண்ணி அவளுக்கு தான். பால் குப்பியை வச்சுட்டு போயிருக்கா. இந்த மழை நேரத்துல மட்டும் வெள்ள நிவாரண நிதின்னு எல்லாம் கொடுக்காவ. வெயில் நேரத்துல யாராவது வெக்க நிவாரண நிதின்னு தாராவளா? ஒன்னும் அணக்கம் காட்டையில. இதுல காத்துக்கிட்டு இருந்தா ஒரு வேலை ஓடாது. பேசாம போய் வீட்டோட வேலையை பார்க்கலாம். ஏன் உச்சு, உன் கூட்டுக்காரி பால் குப்பியை வரிசைக்கு வச்சுட்டு போயிருக்கா. ஆளை காணல. வரவா ரொம்ப அக்கறை இருந்தா வீட்டுல போய் கூட்டுவா. ஆமா, அவ பால் குப்பி, நீ என்னத்தையும் வரிசைக்கு வச்சிருக்க? ரெண்டாவது மக்கு வச்சிருக்கோம்ல, கக்கூஸ்ல கிடந்த மக்கு எல்லாம் இங்க கொண்டு போடல. கொஞ்சம் கூச்ச நாச்சம் இருக்காதா? இல்ல, உங்கள்ட்ட எல்லாம் வாயில கொடுக்க முடியாதுன்னா சத்தமிடாம என் பாட்டுக்கு இருக்கேன். உங்க 5 பேருக்கிட்டே சிக்கி சின்ன பின்னமாவதுக்கு என் பாட்டுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்துருவேன். இல்ல ஓட்ட கேட்கறது இந்த வழியாதான் ஆளு எல்லாம் போனாவ. நீங்க என்னன்னா பால் குப்பியலையும் கக்கூஸ்ல கிடக்க மக்கையும் கொண்டு வச்சிருக்கிறியா? எல்லாம் கூச்ச நாச்சம் இல்லையா? இது கக்கூஸ்ல கிடந்த மக்கு நீ பாத்தியா? இல்லவ ஏன் யார் வரதுன்னு பாரு. ஏன் வாரது உன் வீட்டுக்காரருக்கு செகண்ட், பின்னாடியே அவரை இப்ப வருவாரு பாரு. இவ இங்க இருக்கானா, பின்னாடி உன் வீட்டுக்காரர் வரணும்ல. நேத்து இந்த கணத்துல இருந்து எல்லாம் தண்ணி இழுத்து கேட்டு உனக்காண்டி வந்தார கண்டியா? நானும் எங்க வீட்டுக்காரரும் தண்ணி எடுக்கிறதுக்கு போறேன். அங்க அவளுக்காண்டி இறைச்சி கொடுத்துட்டு இருக்காரு. எப்படி என்னமோ கொஞ்ச நாள்ல உனக்கு செகண்டா வீட்டுல வந்து இருக்காட்ட பாருவா. இழுவ இவ காலுக்கு ஒரு முறிவு வர மாட்டேங்க. கடவுளே, அறிவு இருக்கா உனக்கு? எட்டி மிதிக்கிய ஏக்கா. வேற பின்ன அந்த ஆளு அவள சும்மா இருந்தாலும் இவ பேசி பேசி துரத்தி விட்டுருவா போல இருக்கு. இவ டவுசருக்கு ஒரு அழிவு வர மாட்டேங்க. எங்க தண்ணி இன்னும் வரலையா? பாரு எங்க துள்ளி குதிச்சுக்கிட்டு போற. இவ தண்ணி
நிக்கா. இந்த வாசோட வந்தவள சும்மா விட்டுட்டு இருக்கா. இவச்சு தண்ணி வருதுன்னு அந்த கத்து கத்துன. கிப்பி காத்து சத்தம் வந்து எப்படி என்னமா அரை மணி நேரத்துல தண்ணி வந்துரும். ஏ கிப்பி, இந்த பால் குப்பியில எல்லாம் பைப்பு மூட்டுக்கு வரிசை கொண்டு போட்டுருக்கா. ஏன் உன் மகன் இப்ப 10ஆம் கிளாஸ் படிக்கலாம். என்ன குழந்தை பால் குப்பியை தூக்கிட்டு வந்தா? இந்த பாரிலவ கள்ள குட்டங்கள பைப்பு மூட்டிலே காவல் இருக்குன்னு தெரிஞ்சதுனால நான் ஆற அமர பொறுமையா வரேன். நான் உமா மட்டும் கொஞ்சோல திரும்பி இருக்கா. நானே என் மாமியாரி எப்படி போட்டு தள்ளலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ உன் வேலையை மட்டும் பாத்துக்கிட்டு போ. ஏய் வனஜா, ஏன் வாசோட வந்திருக்க? வீட்ல தண்ணி இல்ல, தண்ணி பிடிக்காதான்? இந்த முத இருக்க பால் குப்பி உனக்குதான்? ஆமா, முத தண்ணி எனக்குதான். இந்த பால் குப்பியை கொஞ்சம் எடுத்துட்டு போறியா? நான் வாஷ் மாட்ட போறேன். இங்க பாரு பாரு, இந்த கள்ள குட்டங்களான ஒண்ணு ஏதாவது ஆத்துல தான் தள்ளி விடுவாள்வா. நானும் கிணத்துல தள்ளி விட்டுருவோம் பாத்துக்கா. மனுஷன் தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். வரிசைக்கு வைக்கணும்னா ஏதாவது குடத்தை கொண்டு வைக்கணும். அதை விட்டுட்டு இது என்ன ஆகும்? இந்த பால் குப்பி கக்கூஸ்ல கிடக்க மக்கெல்லாம் கணக்குல வராது. இங்க பாரு, நல்ல ஒரு குடத்தோட வச்சா குடத்தோட தூக்கிட்டு போயிருவாள்வா. அதுக்குதான் கிப்ஸ். என்னையெல்லாம் பாத்தியா? என் பியார குடத்துல எழுதி வச்சிருக்கேன். எவனும் தூக்க மாட்டாயில்ல. உங்களுக்கு இல்லன்னு பரியடாவே இருக்காதா? இந்த 4 முடியும் குடத்துல எழுதி சுத்திட்டு திரியும் போது பரியடு பட்டா குடத்தை காப்பாத்த முடியுமா? பாரு பாரு, ஏற்கனவே யார் வீட்லயும் தண்ணி இல்ல. ஒழுங்கா வாச கொண்டு போயிடு. ஏன்னா எக்ஸ் கவுன்சிலர் வைஃப் தெரியும்ல, இவன் ஒருத்தி. உன்னை இந்த கிழிஞ்சு போன பஞ்சு டயலாக்க விட்டுட்டு இருக்காது. நாங்க எல்லாம் கரண்ட் கவுன்சிலர் பொண்டாட்டியே மதிக்க மாட்டோம். எப்ப தண்ணி வந்தாலும் நீங்க தானே முத தண்ணி பிடிக்கிறீங்க. இந்த வாட்டி நான் 4 குடம் தண்ணி முத எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க எடுங்க. ஒரு வருஷத்துக்கு தண்ணியே 2 குடம் தான். உன் வீட்ல 2 ரேஷன் கார்டு இருக்கா? மாமியார் யாரையாவது போட்டு வளர்க்கவே சொல்லு, 4 குடம் எடுத்துட்டு போ. அப்படி இல்லையா ஒரு வீட்டுக்கு 2 குடம் தான். இந்த உமா மட்டும் தான் 4 குடம் தண்ணி பிடிச்சிட்டு போவா. தண்ணியே வரல, அதுக்குள்ளாடி யுத்தம் நடத்திக்கிட்டு கிடக்காள்வ. 10 நிமிஷம் ஒரு இடத்துல இருந்து எழும்பதுக்குள்ளாடி காலெல்லாம் என்ன வலி வலிக்குது. இது ஏன் வேடிக்கை பார்க்காம வீட்டுக்கு கிளம்புதியா? ஏமா உங்களுக்கு பிள்ளை குட்டியில எல்லாம் பார்க்காண்டா? பிள்ளைகள் 2 ஸ்கூல் காலேஜ் முடிச்சு வந்தோன்னா என்னன்னா முதல்ல தியாடம். தண்ணி வந்தனா ஒரு சத்தம் தான் சின்ன பொண்ணு, நான் வீட்டுக்கு கிளம்பேன். சரிக்கா. இவ அடிச்ச அடியில மூக்கு ஒரு பக்கமா குவானிக்கிட்டு போகுது. என்ன மேம், ஏதோ எங்களை பேசுறது கூப்பிட்டுட்டு இப்படி அமைதியாவே இருக்கீங்க? உங்க பையன் வரட்டு சார், வெயிட் பண்ணுங்க. ஹலோ மேம், எங்களுக்கு என்ன வேலை இல்லைன்னா நினைச்சிட்டு இருக்கீங்க? படிச்சிட்டு இருக்க பையனை கிளாஸ்ல இருந்து வர சொல்லி இருக்கீங்க சார். நீங்களே சொல்லுங்க, அவன் படிப்பு பத்தி பேசும்போது அவன் முன்னாடி பேசுறது தானே நல்லது. கரெக்ட் தான் மேம். ஆனா நல்லா படிக்க பையன், எதுக்கு பேரண்ட்ஸ் வர சொன்னீங்கன்னே தெரியல. நல்ல ரேங்க் வாங்கி நல்லா தானே படிக்கிறான். என்ன சொல்ல போனா மத்த பேரண்ட்ஸ் மாதிரி நாங்க தர்ஷனுக்கு பிரஷர் கொடுக்கறதே கிடையாது. உன்னால முடிஞ்ச அளவுக்கு நீ எஃபோர்ட் போட்டா போதும் தான் நாங்க அவனை சொல்றது. ஆனாலும் நல்லா தான் படிக்கிறான். வரட்டும் சார். மேம், வா தர்ஷன். ஸ்டாஃப் ரூமுக்கு என்னைய கூப்பிட்டதா சொன்னாங்க. நான் தான் கூப்பிட்டேன். இப்ப பேசலாம் சார். அதான் மேம், நான் சொல்றேன்ல, அவனை எதுக்குமே பிரஷர் கொடுக்கணும்னு அவசியமே இல்ல. அவனே படிச்சிருவான். அப்படி இருக்கும்போது எதுக்கு எங்களை கூப்பிட்டுருக்கீங்க? ஒரே குழப்பமா இருக்கு. மேம், என் பையன் என்கிட்ட ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கான். நேத்துக்கு தெரியாதனமா கிளாஸ்ல விசில் அடிச்சிருக்கான். விசில் அடிச்சது ஒரு தப்புன்னு எங்க 2 பேரையும் கூப்பிட்டு வச்சிருக்கீங்க. இவங்க எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் உங்களுக்கு தெரியுமா? ஏய், என்ன சார் ரொம்ப பெரிய பிசினஸ் மேன் சொல்றாங்க? பிஸ்டல் அடிச்சதுக்கா இவ்வளவு பெரிய அக்க போரு. ஆனா பையனை பத்தி பேசுறதுக்கு 10 நிமிஷம் ஒதுக்க மாட்டீங்களா? எல்லாத்தையும் சம்பாதிக்கிறது நம்ம பிள்ளைங்களுக்காக தானே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேம், நீங்க சொல்லுங்க. ரொம்ப படிக்க பையன், அதான் பேரண்ட்ஸ் மீட்டிங் எல்லாம் அவன் அம்மா தான் வந்துட்டு இருக்கா. என்ன மேம், பிள்ளைங்க அப்படி இப்படிதான் இருப்பாங்க. விசில் அடிச்சது ஒரு தப்புன்னு எங்களை கூப்பிட்டு வச்சிருக்கீங்க. உங்களுக்கு 2 பசங்க தானா சார்? ஆமா மேம், ட்வின்ஸ். நீங்க எங்க மேம் வேலைக்கு போறீங்க? எங்களுக்கு வேலைக்கு போய் சாப்பிடணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல. தர்ஷனோட அப்பா சம்பாதிக்கவே போதும். ஏய், என்ன அவனுக்கு படிச்சு கொடுக்க மேம்ட்ட எதிர்த்து பேசிட்டு இருக்க? பரவாயில்ல சார். அப்பனா தர்ஷன் பிறந்த டைம்ல இருந்தே அவனை படிக்க வைக்கிறதுக்கான காசெல்லாம் உங்களோடது, அப்படித்தானே? ஆமா. ஒருவேளை நீங்க இல்லாம தர்ஷனோட அம்மா மட்டும் இருந்திருந்தாங்கன்னா அவன் என்ன கவர்மெண்ட் ஸ்கூல்ல தானே படிச்சிருப்பான். என்ன சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? எதை இல்லாம முடிச்சு போட்டுட்டு இருக்கீங்க? விசில் அடிச்சது தப்புதான், வேணா நாலு சாத்திக்கோங்க. ஒரு அம்மா சிங்கிள் பேரண்டா இருந்து 13 வருஷம் அவங்க பொண்ணு இந்த ஸ்கூல்ல படிக்க வச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? அதுவும் கல் உடைச்சி மண் ஜமந்து. என்ன தர்ஷன், உங்க அப்பாக்கு தெரியாது, உனக்கு தெரியுமா? ஆமாம், எங்க கிளாஸ்ல இருக்கா தன்வியோட அம்மா. தன்வியோட அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவளை இந்த ஸ்கூல்ல படிக்க வைக்காங்க. அந்த ஆண்டியை பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருக்கும். நல்ல பாசமா பேசுவாங்க. எப்படி அந்த அன்பி கஷ்டப்பட்டு படிச்சு அவங்களோட கஷ்டத்தை எல்லாம் போக்கிடுவா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு மேம். அப்படியா? ஆமா, நல்ல படிப்பா. இப்ப எதுக்கு எவ கதை இல்லாம எங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? சார், நான் முக்கியமா உங்கள்கிட்ட தான் பேசணும். பேசலாமா? தாராளமா பேசுங்க. படிச்சு கொடுக்க டீச்சர் ஒரு மரியாதை தெரியாம பேசிக்கிட்டு இருக்கு. சார்,
சிங்கிள் பேரண்டோட வலி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு பொம்பளை பிள்ளைய ஒத்தையில வச்சிட்டு இருக்கும்போது படுற பாடு உங்களுக்கு தெரியுமா? நடு ராத்திரி குடிச்சிட்டு வந்து கதவை தட்டுவாங்க. அக்கம் பக்கத்துல இருக்கவங்க 4 நாள் என்ன ஏதுன்னு கேட்பாங்க. 5வது நாள் அவங்க கூடாலே வச்சு தப்பா பேசும்போது யாரும் கதவு கூட திறக்க மாட்டாங்க சார். வேலைக்கு போறாங்களா, எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பாக்குறேன், அதான் புருஷன் இல்ல எங்க கூட எல்லாம் வாங்க அசிங்கமா பேசுவாங்க சார். இத பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? பாக்குற பார்வை பாம்பு கழுத்து சுத்தின மாதிரி அருவருப்பா இருக்கும். இவங்க மத்தியில ஒரு படிப்பறிவு இல்லாத அம்மா அவங்க பிள்ளை படிக்க வைக்கிறது எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு கஷ்டத்தை தாங்கியிருப்பாங்க. எவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியிலயும் தான் பிள்ளை படிக்க வச்சு இந்த உலகமே திரும்பி பாக்குற அளவுக்கு வளர்க்கணும்னு நினைப்பாங்க. என்ன மேம் சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? மேடம் உங்களுக்கு நேரம் போகலன்னா வேற ஏதாவது பண்ணுங்க. அதை விட்டுட்டு வேலை இருக்கு எங்களை கூப்பிட்டு வச்சு டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்காதுங்க. என்னடே தன்வியோட அம்மா நிலைமை உனக்கு புரியுதா? புரியுது மேம், நாங்க எல்லாருமே அவங்கள மதிக்கிறோம். ஆனா உங்க அம்மாக்கு புரியலையே. மேம் உங்க லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. ஒரு அப்பாவி பொண்ணு படிக்கிறதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். இங்க என்ன நடக்குது கொஞ்சம் தெளிவா தான் பேசுங்களேன். சார் எங்க ஸ்கூல்ல தன்வின்னு ஒரு பொண்ணு இனிமே 12th படிக்க போறா. உங்க பையனோட கிளாஸ் தான். ஸ்டேட் லெவல்ல மார்க் எடுத்து ரொம்ப நல்லா படிக்க பொண்ணு. அவன் மேல உங்க பையனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. அத வீட்ல போய் சொல்லிருக்கான். இந்த வயசுல பசங்களோட பிரச்சனை இதுதானே. இத நான் தப்புன்னு சொல்லல. அதே அவங்க அம்மாட்ட போய் ஃப்ரெண்ட்லியா ஷேர் பண்ணலாம். அம்மா அப்பாவை ஃப்ரெண்ட்ஸா நினைக்கவே அடுத்தவங்க ஃபீலிங்ஸை ரொம்ப மதிப்பான்னு எனக்கு தெரியும். அதனால தான் உங்களை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கேன். நீங்க சொல்றது எல்லாமே புதுசா இருக்கு. அம்மாவும் பையனும் ஃப்ரெண்ட்லியா பேசிப்பாங்க. ஆனா இந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் நான் பார்த்ததே இல்ல. ஆனா அதை உடைச்சிட்டாங்களே சார். எல்லா பிள்ளைங்களும் தன்னோட அம்மா அப்பாட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்றது கிடையாது. ஆனா தர்ஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்க ஒரு வரம் சார். இது சொல்றதுக்கு கூப்பிட்டீங்க? அவன் தன்னோட அம்மாவை ஃப்ரெண்டா நினைச்சு அவங்க கிட்ட ஷேர் பண்ணிருக்கான். ஆனா உங்க ஒய்ஃப் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? தன்வி வீட்டுக்கே போய் மிரட்டிட்டு வந்திருக்காங்க. ஒழுங்கா டிசி வாங்கிட்டு போயிருங்க அப்படின்னு. 10வதுக்கு ஸ்டேட்டஸ் பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க. இவ்வளவு படிக்க பொண்ணு 12th டிசி வாங்குறதுக்கு ரெடியா இருக்கா. டிசி வாங்கலன்னா இருக்க இடத்த கூட அழிச்சிருவோம்னு சொல்லிருக்காங்க. சத்தியமா இதெல்லாம் எனக்கு தெரியாது மேம். அம்மா என்னம்மா பிள்ளைங்க பேரண்ட்ஸ் கூட ஃப்ரெண்ட்லியா இருக்க சொல்றீங்க? நம்பி நாங்களும் ஷேர் பண்றோம். உங்களுக்கு பிடிக்காத விஷயம் ஏதாவது சொன்னா இந்த மாதிரியே பண்ணுவீங்க. இதுக்கு மேல உங்கள்ட்ட ஏதாவது ஷேர் பண்ண தோணுமா? நாங்க ஒரு விஷயத்த ஷேர் பண்ணா அதை எப்படி டீல் பண்ணணும்னு கூட தெரியாம இந்த மாதிரியே பண்ணுவீங்க. தர்ஷன் உனக்கு எதுவும் தெரியாது, நீ வாயை மூடிட்டு சும்மா இரு. உங்களை நம்பிதானே நான் சொன்னேன். எவ்வளவு படிக்க பொண்ணு மிரட்டிட்டு வந்திருக்கீங்க. இதுவே நமக்கு அப்பா இல்லாம வேற யாராவது வந்து மிரட்டினா எப்படி இருக்கும்? பிரச்சனையை டீச்சர்ஸ்ல அல்லது பேரண்ட்ஸ்ட ஷேர் பண்ணுங்க நீங்களே சொல்றீங்க. ஆனா ஷேர் பண்ணா நீங்க தான் பிரச்சனையா வந்து நிக்கிறீங்க. உங்களை என் ஃப்ரெண்டா நினைச்சுதானமா தன்வி விஷயத்த சொன்னேன். என்ன பிரபா இப்படி ஒரு பிரச்சனை எடுத்து வச்சிருக்க? உன் அக்காக்கு தானே ஹஸ்பண்ட் இல்ல, அவங்க பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறது நான் தானே. அதுக்கு மட்டும் நம்மள்ட்ட இந்த ரூபாய் எடுத்து கொடுக்கறேன். அதே மாதிரி தானே அடுத்தவங்க பொண்ணும். ஏங்க மலைக்கும் போதே கிள்ளி எரிஞ்சானா அதுக்கப்புறம் வளராது. வாய மூடு பிரபா. அதை உன்னைய நம்பி ஷேர் பண்ணிருக்கான். 17 வயசானவனுக்கு என்ன தெரியும்? ஃப்ரெண்ட்லியா வந்து ஷேர் பண்ணிருக்கானா? நீயும் ஃப்ரெண்ட் மாதிரியே டீல் பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு சார் அந்த அம்மாவும் பாவம். ஆனா 2 பேருமே படிக்க பிள்ளைங்க. எங்களுக்கு 2 பேருமே முக்கியம் தான் சார். உங்க ஒய்ஃப் மிரட்டினதுல அவங்க பயந்து போய் இன்னைக்கு டிசி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க நேத்தைக்கு. பாவம் சார், ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்காங்க. மேம் அதெல்லாம் எங்களால தன்விக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஒருவேளை எங்க அம்மாவால அவளுக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னா அதுக்கு அப்புறத்துல இருந்து நான் உங்க பையனாவே இருக்க மாட்டேன். பாத்தீங்களா அவங்க கரெக்டா தான் இருக்காங்க. இந்த யூனிஃபார்மோட வேல்யூவை பாத்தீங்களா மேம்? நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் அப்படிங்கிற வேறுபாடெல்லாம் பார்க்க தெரியாது. இப்போ உங்களுக்கு பயந்து போய் நான் இங்க பேசல. மேனேஜ்மெண்ட் தப்பான முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி 2 பேருமே இங்க நல்லா படிக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். புரியுது மேம். எனக்கு நீங்க இங்க கூப்பிட்டு வச்சு பேசுறது அவங்களுக்காக இல்ல, தர்ஷனுக்காக. ஹலோ அமட்டா, டிசி ரெடி பண்ணிட்டீங்களா? ஆமா சார் ரெடி தான். இனிமே நீங்க சைன் பண்ணா மட்டும் போதும். சரி அதை கிழிச்சு போட்டுருங்க. கிழிச்சு போடணுமா? நீங்க தானே சார் ரெடி பண்ண சொன்னீங்க. நான் தான் சொன்னேன், அதான் நானே கிழிச்சு போட சொல்லிட்டோம்ல. ஓகே சார். அந்த பொண்ணு சந்தோஷமா இங்கே படிக்கட்டு. டிசி எல்லாம் வாங்க விட்டுறாதுங்க. எங்களால அவங்க வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது. தேங்க்யூ சார். ஒரே டைம்ல 2 பேரையும் சேவ் பண்ணிருக்கீங்க. டீச்சர்ங்கிறவங்க யாருக்குமே பார்ஷியாலிட்டி பாக்குறது கிடையாதுன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க. வள்ளியை பார்த்தாலே அலறி அடிச்சுட்டு ஓடுவா. இவ எப்ப இவ்வளவு ஸ்ட்ராங்கா பேச ஆரம்பிச்சா? சிங்கிள் பேரண்ட் பத்தி பேசும்போது எதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்ணா? இவளுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சிங்கிள் பேரண்டா இருப்பாங்க. அவங்க பட்ட கஷ்டத்தை பார்த்ததுனால ஃபீல் பண்றாலாம் இருக்கும். பட் பெரிய விஷயத்த அசால்ட்டா டீல் பண்ணிட்டா. ஓகே மேம், நாங்க வரோம். தேங்க்யூ. வாங்க சார்.